பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் இன்னும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். என கனப்படுத்த முந்திக்கொள்ள வேண்டும். சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொருவர் பட்சமாக இருக்கணும். இதை குறித்து போன வாரம் பேசினேன். இந்த வாரம் உங்களுக்கு பேசி வரேன். கனம் பண்ணுறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யணும்? முந்திக்கொள்ளணும். இதில் யார் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்? முதலாவது சொன்னேன், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயத்தை மனசில் வச்சிருக்கணும். இந்த உலகத்தில் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்குகிற தகப்பன் தாய்க்கு கனப்படுத்தணும். இன்னொரு கனத்தை பார்க்க போகிறோம். 1 பேதுரு, உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் தேடி கையிலே எடுத்துக்கொண்டு 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரியும். துதிப்போம் என்றே பகவனே புனித இதயமுடனே. போற்றிய துதிப்போம் என்றே பகவனே புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்பே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்பே. இயேசு என்னும் நாமமே நாமமே கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. நாமமே நாமமே இதமேய நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரேசுவை நாளெல்லாம் ோதனையிலும் சொந்தம் என்று மாறாது. யோகா நதி போன்ற சோதனையிலும் சொந்தம் என்று மாறாது. ஆற்று ஜெய தொனியோடு அன்பை என்று பாடுவே. ஆற்று ஜெய தொனியோடு நாமமே என்
நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பலகனையே மரபினும் நான் மரபேன் என்று சொன்னதா, காட்டி என்னை அவர் கையை தந்து ஜீவப்பா என்று ஓடுவே, காட்டி என்னை அவர் கையை நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினாலே உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, நல்லா கவனிங்க, நீங்கள் விவேகத்தோடு வேற ஒருத்தியோட வாழக்கூடாது, அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தவர் யாரு? தேவன் தான். ஏன்னா முதலாவது ஒரு மனிதனை உண்டாக்கினார், அவனுக்கு பேர் ஆதாம். எதிலிருந்து உண்டாக்கினார்? ஆதியாகமம் 2:8 மண்ணிலிருந்து உண்டாக்கினார். இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கின அந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் படைத்து அவன் தனியாயிருப்பதை தேவன் கண்டார். எல்லாம் துணையோடு இருந்துச்சு, எல்லாவற்றையும் படைத்தார். ஆனா அவனுக்கு மட்டும் ஒரு துணை இல்லை. ஏன்னா எதுவுமே துணை இல்லாட்டா சந்தோஷம் இருக்காது. மலர் இருந்தால் அதுக்கு மலர் மட்டும் இருந்தால் போதும், அது மனம் இருக்கணும். கனி இருந்தால் அதுக்கு சுவை இருக்கணும் இல்லையா? கடல் இருந்தால் அதில் ஒரு அலை இருக்கணும். வெயில் இருந்தால் ஒரு நிழல் இருக்கணும் இல்லையா? பகல் இருந்தால் இரவு இருக்கணும், இல்லாட்டா பிரயோஜனம் இல்லை. தனிமை இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் வாட்டத்தான் செய்யுது. இதை அறிந்த தேவன் முதலாவது ஆதாமை படைத்தவர் திரும்ப ஒரு மண்ணை எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கலை. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். ஆதியாகமம் 2:18 பார்க்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டு ஆதாமுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை. ஆகையினால தேவன் பார்த்தார், இன்னொரு மண் எடுக்கல. ஏன்னா ஒன்றிலிருந்து தான் ஒன்று பிறக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ஒன்றுக்குள் ஒன்றாகி கருவானது, ஒன்றினில் ஒன்றாகி பொருளானது. இதில் ஒன்று தனிமையாக பார்க்கவே முடியாது. ஏன்னா கோழியிலேருந்து முட்டை வச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? முடிவே கிடையாது. ஆனால் இந்த வேதம் சொல்லுது, ஆணிலிருந்து தான் பெண்ணை உருவாக்கினார் இல்லையா? ஒரு ஆணை படைச்சு அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை, முதல் ஆப்ரேஷன் அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டது. அவன் அயர்ந்த நித்திரை அடைந்தான். அவன்கிட்ட ஒரே ஒரு எலும்பு எடுத்தார். இன்னைக்கு டிஎன்ஐ பார்க்குறக்கு ஒரு முடி எடுத்தால் போதும் இல்லையா? அதில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எலும்பை தான் எடுத்தார்.
எடுத்து அதை பெண்ணாய் சிருஷ்டித்து அவனிடத்தில் கூட்டு வந்தார். எந்திரிச்சோன்னு பார்த்தான், என்ன மாதிரி கை இருக்குது, என்ன மாதிரி கால் இருக்குது, என்ன மாதிரி மூஞ்சி இருக்கு, ஆனால் தாடி இல்லை, மீசை இல்லை. பார்த்த உடனே அவனே போல இருந்தா, ஆனால் அது ஃபெமினைன். தனக்கு துணையாய் கொடுத்ததுக்கு அன்னைக்கு பாடினான் காதல் பாட்டு. என்ன பாட்டு? இவள் என் எலும்பின் எலும்பும் மாமிசத்தில் மாமிசமும் இருக்கிறாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியா மனுஷி எண்ணப்படுவாள். இது நிமித்த தகப்பனை தாயை விட்டு புருஷனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். ஆனா இந்த மனைவியானவள் பலவீன பாண்டம். ஏன்னா ஃபெமினைன் கேரக்டர் எப்பவுமே என்னது? வீக்கர் செக்ஷன். பெண்கள் ஆண்களுக்கு இருக்கிற பலமா பெண்களுக்கு இருக்கு இல்லையே? ஆனால் நம்ம சொல்கிறோம் பெண்ணும் ஆணும் பெண்ணும் ஒன்று தாங்கிறோம். ஆனால் பலத்தில் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. திருமணமானாலும் ஆணாத்தான் இருக்கிறாங்கிறான். ஆனால் திருமணமானால் ஒரு பெண் தாயாகி விடுகிறாள். அவருடைய பலம் குறைகிறது. ஏன்னா அந்த பிள்ளை தன் ரத்தத்தை பாலாக கொடுக்குறான். அந்த பிள்ளை தான் ஒரு காலத்தில் அசட்டை பண்ணவும் வருது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். இந்த மனைவி என்பது தேவன் கண்ட ஒரு பெரிய பாத்திரம். அதனால தான் நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ என்று அவளுக்கு பேர். தன் வீட்டை கட்டுகிறவளுக்கு பேர் என்னது? புத்தியுள்ள ஸ்திரீ. தன் வீட்டை கையினால இடித்து போடுறவளுக்கு பேர் புத்தி இல்லாத ஸ்திரீ. எனக்கு அன்பார்களே, ஒரு வீட்டில் பெண் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு என்ன கிடையாது? முழுமை இல்லைன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் போய் பாருங்க, ஆண்களாக இருக்கிற வீட்டை போய் பார்த்தாலே தெரியும், விரிச்ச படுக்க அப்படியே இருக்கும், தூசி பெருக்கி தள்ளி இருக்காது. ஒரு பெண் இருந்தால் அப்படின்னு சொல்கிறோம். சில வீட்டில் பெண்களும் அப்படி தான் இருக்காங்க. அதை நான் சொல்லலை, இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன் அதை பற்றி. இன்றைக்கு சொல்லுகிறேன், பெண்ணானவள் பலவீன பாண்டம். ஆகையினாலே சில குறைவுள்ள பெண்ணு வாழ்க்கையில் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒரு குழந்தை வராத பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு நோயுள்ள பெண்ணாக இருக்கலாம், ஒருவேளை பயந்த சுபாவம் உள்ள பெண்ணாக இருக்கலாம், எதுலேயுமே தனியாக போகிறக்கு ஒரு தைரியம் இல்லாத பெண்ணாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பலவீன பாண்டம் என்பதை அறிய வேண்டும். விவேகத்துடன் வாழணும். அதுக்காக ஒரு குறைவுள்ள பொண்ணுனோட தள்ளி விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, தன் மனைவியை முகாந்திரம் இல்லாமல் தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் சொல்ல சத்தமா சொல்லு, நல்லதுதான். முகாந்திரம் இல்லாமல் தள்ளிவிடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை சொன்ன தள்ளி விடலாமா? நோ. குறைவுள்ளவளாக இருக்கலாம். யோபுக்கு வாச்ச மனைவி எப்படி இருந்தா? இருக்கும்போது ஐத்தான்னா எல்லாம் வந்தோடனே இன்னுமா சாகலையான்னா, அதுக்காக யோபு விட்டுட்டா கல்யாணம் பண்ணாரு? இல்லை அந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டாரா? இல்லைங்க. எனக்கு அன்பானவர்களே, பலவீனமான பாண்டமாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பலவீனமான பாண்டத்தைக்கு உடனே விட்டு போயிடக்கூடாது. அவர்களோடு வாழணும், ஆனால் விவேகத்தோடு வாழணும். நம்ம ஜெபங்களுக்கு தடைபடாதபடிக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை. ஏன்னா அன்னைக்கு சொன்னீங்கல்ல, வாழ்விலே தாழ்விலே சுகத்திலே சுகவீனத்திலே உன்னை நேசிப்பேன், ஆதரிப்பேன், எனக்குரிய எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன். நீங்களே அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அதே போல மனைவிகளுக்கு உண்டு. 1 பேதுரு 3:1 பாருங்க, மிக அழகா எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 3:1 பாருங்க. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்குன்னா என்ன அர்த்தம்? தேவன் உனக்கு எதை குறிச்சிருக்காரோ, ஒருவேளை ஒரு படிக்காதவனா இருக்கலாம், ஒருவேளை அரசு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஒரு கை காலில் குறைவுள்ளவனாக இருக்கலாம். ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்தது தான். அதை மாற்ற முடியுமா? நிச்சயம் மாற்றக்கூடாது.
இங்க அதான் சொல்ற, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த உங்கள் புருஷர்களுக்கு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது ஆமையா கீழ்ப்படியலாம், ஆனா என் புருஷன் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றானே, வசனத்தை பேச மாட்டேன்றாரே, நான் சொன்னா ஆமா பெரிய கண்டுட்ட கடவுளை அப்படிங்கிறானே, அவர்களில் அவர்களில் யாராவது எந்த வீட்லயாவது யாருக்கு புருஷனாவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தி. ரெண்டு காரியம் இருக்கு. பயம், புருஷனுக்கு பயப்பட பயம் வேணும், தெய்வ பயம் வேணும். பக்தி புருஷன் வேணும், தெய்வ இடத்துலையும் வேணும். பயபக்தி உள்ளவர்களாய் கூடிய, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து, போதையே வேண்டாம், ஒரு போதவர் வந்து போதிக்க வேண்டாம், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி, இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்னன்னா, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்காரத்தை தான் விரும்புறோம் இல்லையா? ஆனா உண்மையான அலங்காரம் எது? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆபிரகாமை சாராள் என்ன செய்தா? ஆண்டவன் என்று சொல்லி. நீங்க ஆண்டவன் சொல்ல வேண்டாம், அவனே சொல்லாம இருந்தா போதாதா? ஆண்டவன் சொல்ல வேண்டாம், கடைசி வரைக்கும் போங்க வாங்கன்னா சொல்லக்கூடாதா? மனைவி கூட கடைசி நேரத்தில் இந்த கிழமை இருக்க மாட்டேன்றாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ரெண்டு பேருக்குமே உண்டு, கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படினா படியும், ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியுமா? ஆனால் அதுதான் வேதம், அதான் சத்தியம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். என்ன அன்பு! ஒரு நாள் உன்னை கண்டேனையா, அல்லாள் என்னை வெறுத்தேன். ஒரு நாள் உன்னை கண்டேனையா, அல்லாள் என்னை வெறுத்தேன். உந்தைய பெரிதையா, உந்தைய பெரிதையா, லோகத்தின் பொருளில் இனி அழியும் புல்லின் லோகத்தின் பொருளில் இனிமை
அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா, வாடாதே ஐயா, வாடாதே ஐயா, வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருமே ஆனந்தம் ஆனந்தமே. உண்மைதானே? அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்லை, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன் எப்படி இருக்கிறான்? தலை. ஆகையினால கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இன்னும் வாசிங்க. புருஷர்களே உங்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இன்னைக்கு மனைவிட்ட கல்யாணம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாளைக்கு அன்பு இருக்கு, அதுக்கப்புறம் எங்க அன்பு கூறுறோம்? வாசிங்க. அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தின் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு குடும்பம் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து. நல்லா கவனிங்க. அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு மனைவி அடிக்கிறது நிறைய பேர் குடிச்சிட்டு வந்தா வேற வீரத்தை எங்கேயும் காட்ட மாட்டாங்க. எங்க காட்டுவாங்க? மனைவிட்ட. தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தான் கண்ணை குத்திக்குவானா? தான் கையில அடிப்பானா? அன்னைக்கு போன வாரம்ல ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் என்னைய வச்சு படுத்தாத கொடுமை இல்லை, பைத்தியக்காரின் பட்டம் கட்டி என்னை படுத்தாத கேவலம் இல்லை, ஏதாவது பேசணுன்னா உடனே கம்பியை கொண்டு அடிக்க, கட்டையை கொண்டு அடிக்க, கையில் என்ன கிடைக்குதோ அதை கொண்டு அடிக்கிறார். தான் சரீரத்தில் எவனாவது அப்படி செஞ்சுக்குவானா? அறிந்து கொள்ளுங்கள், மனைவியை கனப்படுத்த மறக்காதீங்க. ஏன்னா தேவன் தந்த ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு. மறந்துடாதீங்க, வாசிங்க. தன் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு மனுஷனும் தம் மனைவியை என்ன செய்யணும்? மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு. இந்த வார்த்தையை ரொம்ப விசாரமா எடுத்துக்கூடாது. தகப்பனை சுத்தமா விடக்கூடாது. மனைவி புருஷன் வந்தா எப்படி கனப்படுத்துறோமோ அது புருஷனுடைய தகப்பன் தாய் வந்தா கனப்படுத்தணும். அதே மாதிரி மனைவி வீட்டில் இருந்து அப்பா அம்மா வந்தா புருஷன் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள தான் பிரச்சனை, கனப்படுத்த வேண்டியது. 1 கொரிந்தியர் 7:4 பாருங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அதனால அதுல அடிக்கும் போது நமக்கு வலிக்குதான்னு யோசிக்கணும், மறந்துடக்கூடாது. இன்னும் ஒருத்தரை கனப்படுத்தணும். யார? விசுவாசத்தில் போதித்து நடத்தினவர்களை நன்றாய் நினைத்து அவருடைய முடிவை கவனித்து அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு போதிக்கிறவங்களை கனப்படுத்தணும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் அந்த வார்த்தை கேட்பதோடு நிற்காம நாமும் கடைப்பிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த ஊழியமானது முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காக,
பார்வையற்ற மக்களை கொண்டு தான் செய்யப்படுகிற ஊழியம். எந்த ஒரு வெளிநாட்டையோ எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்பி இல்லை. ஆண்டவர் ஏவனவங்களை கொண்டு இதுவரை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கே நான் அநேக நேரம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது உண்டு. போகட்டும், இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையை நீங்களும் வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் இதன் கட்டுமான பணிக்கோ, ஒரு நேரம் வருகிற பார்வையற்ற மக்கள் உணவு கொடுப்போம், அவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகன வாடகைக்கோ, அல்லது ஐயா பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்கோ, அல்லது பார்வையற்றோர் கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கோ எதுக்கும் ஆனால் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. எப்படி? இதில் வர்ற ஃபோன் நம்பரில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. என்னிடத்தில் கேளுங்க, நானும் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 40 நாள் ஜெபம் நடக்குது. ஒருவேளை ஒரு நாள் ஒன்றுக்கு வர்றவங்களுக்கு ஒரு டீ பிஸ்கட் கொடுத்து அனுப்ப கூட 500 செலவு. நீங்கள் ஒருவேளை உங்கள் ஜெபக்காரி எதுவும் இருந்தால் இதற்கென்று குறிப்பாக அந்த ஜெப குறிப்பை அனுப்பலாம். ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை பாரப்படுத்தினால் நீங்களும் 40 நாளில் ஒரு நாள் பாரத்தை ஏற்கலாம். ஆனால் திரும்ப ஒன்ஸ் ஐ எம் டெல்லிங் டு யூ, இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன். வெதர் யூ ஆர் அக்செப்டிங், ஏற்றுக்கொண்டால் நீங்கள் செய்யலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கனப்படுத்த ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ளணும். தேவனை கனப்படுத்தணும், பெற்ற தகப்பன் தாயை கனப்படுத்தணும், கொடுக்கப்பட்ட புருஷனை கனப்படுத்தணும், மனைவியை கனப்படுத்தணும், பிள்ளைகளை கனப்படுத்தணும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு உபதேசிக்கிற ஊழியக்காரர்களை நான் கனப்படுத்த வேண்டும். இந்த கனப்படுத்துகிற அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாக்கியத்தை தந்து அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், தேர்வெடுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், சுகவீனம் பலவீனத்தில் இருப்போர் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லோருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.